வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தெய்வம் உன் செயலை, இன்ப துன்ப உணர்வுகளை எல்லாம் உள்ளிருந்து வாங்கி கருமையத்துள் வைத்து உன் மனது உள் திரும்ப ஒவ்வொன்றாய் காட்டி உன்னை வழிநடத்துவது உண்மை தெய்வம் என்றோ. உன்னுள்ளே தெய்வம் அறிவாக உள்ள உண்மை உற்றுப்பார். அறிவு தெய்வம் இரண்டும் ஒன்றாய் காண்பாய். உன்னுள்ளே தெய்வம் அறிவாக உணர்ந்திட்டால் உலக மக்கள் அனைவருமே ஒத்த நண்பராவார். வாழ்க வளமுடன். எது தெய்வத்தின் இருப்பிடம்? உனது எண்ணங்களை, செயல்களை, இன்ப துன்ப உணர்வுகளை எது உனக்கு உணர்த்துகிறது? உள்ளிருந்து எது வாங்கி வைக்கப்படுகிறது? அவை கருமையத்தில் வைக்கப்படுகிறது. கருமையம் என்பது என்ன? நம்முடைய வித்தின் மையம், உயிர் துகள்களின் மையம், உயிர் துகள் சுழற்சியின் மூலம் உண்டாகும் காந்தத்தின் மையம் ஆகும். இதுவே நம் தரத்தின் மையமும் கூட. இதுவே நம்மை வழிநடத்தி செல்கிறது. நம் மனம் தியானத்தில் உள் திரும்ப ஒவ்வொரு எண்ணமாக வெளிக்கொணர்ந்து காட்டுவதுதான், நம்மை வழிநடத்துவதுதான் கருமையம். இதுவே தெய்வம் எனப்படுகிறது. நமக்குள்ளே தெய்வம் அறிவாக இருக்கிறது. இந்த உண்மையை உற்றுப்பார். அறிவு தெய்வம் இரண்டும் ஒன்றென்பாய். நமக்குள்ளே இருக்கும் தெய்வத்தை நமது அறிவு உணர்ந்திட்டால் உலக மக்கள் அனைவருமே ஒத்த நண்பர் ஆவார்கள். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். நன்றி.